ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. மே மாதம் முடிந்து ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2026 5வது மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 6வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக இதுவும் முக்கியமான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கிய கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் ஏற்பட்டு நிறைய யோகங்கள் உருவாகுது. அதனால் இந்த ஜூன் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த ஜூன் மாதத்தில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நினைக்காத பல விஷயங்கள் நடக்க போகுது. அதில் மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மீனம் ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன யோகம் உருவாக போகுது, அதோடு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முழு பலனையும் தெரிஞ்சு பலன் பெறலாம். முதல்ல உங்களுக்கு கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதோடு என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு யோகங்கள் உருவாகுவதை பற்றி வாங்க பார்க்கலாம். ஸோ யோகங்கள்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதனால் உருவாக போகுதுன்னா கிரகங்கள் சேர்றது அதனால தான் உருவாகுது. இந்த மாதத்தில் எக்கப்பட்ட முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அதில் சிலருக்கு சாதக பலனும் சிலருக்கு பாதக பலனும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் மாதம் 2026 காலத்தில் குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்குது. இந்த கிரக பயிற்சிகள் தான் கஜலட்சுமி யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் மற்றும் அம்ச யோகம் உருவாக காரணமாக இருக்குது. இது மேசம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றம் என பெரிய அளவில் ஜூன் மாதம் அதிர்ஷ்ட காலமாக அமைய போகுதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ மீன ராசிக்கு அதிர்ஷ்டமாக அமையுமா ஆபத்தாக அமையுமாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னைக்கு அப்படிங்கிறத தேதியோடு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 2 வந்து குரு கடகராசியில் நுழையக்கூடிய குரு பயிற்சி நடக்க போகுது. ஜூன் 8 வந்து சுக்கிரன் கடகராசியில் நுழையிறாரு. ஜூன் 15 வந்து சூரியன் மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாசி மாதம் தொடங்குது. ஜூன் 20 செவ்வாய் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 22ஆம் தேதி புதன் கடகராசிக்கு நகர்றாரு. ஜூன் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகுது. இந்த மாதிரி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் காரணமாக அம்ச ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் ஆகியவை உருவாகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடகராசியில் நுழைவது முக்கியமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிக அளவில் அதிர்ஷ்ட பலனை இதனாலேயே பெறுவீங்க என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த டைம் குருவால் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெயின் யோகமே உங்களுக்கு உருவாகுது. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்று கூட சொல்லலாம். ஸோ குருவால் என்ன யோகம் உருவாகுது, அதில் பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த பழமொழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை விட குரு எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு யோக பலனை தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவருனால என்ன யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல குருவால் என்ன யோகம் உருவாகுது, அதனால் உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். ஸோ குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பயங்கரமாக வந்து உட்கார்றாரு. யாரோடு சேர்ந்து? சந்திரனோடு சேர்ந்து. சந்திரனோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு சேர்றதுனால சமசப்தம யோகம் உருவாகுது. வேத ஜோதிடத்தின்படி இதனாலேயே ஜூன் மாதம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே இந்த சுபயோகங்கள் உருவாகுவது தான்.
ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியால் ஹன்ஸ் யோகம் உருவான நிலையில் ஜூன் 4ஆம் தேதி சமசப்தம யோகம் உருவாயிருக்கு. அதுவும் இந்த 2 யோகமானது நவக்கிரகங்களில் மனதில் காரணியாக கருதப்படக்கூடிய சந்திரன் மற்றும் தேவர்கள் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவானுடைய நிலைகளால் உருவாயிருக்கு. இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று 7வது வீட்டில் அமைந்திருக்கும் போது இந்த சிறப்பு யோகம் உருவாகுவது ரொம்ப விசேஷம். அந்த வகையில் குரு பகவான் கடகராசியில் இருந்து இந்த யோகத்தை உருவாக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி மகர ராசியில் உள்ள சந்திரன் இருந்து 7வது வீட்டில் இருக்கிறார். இதனால் உருவாயிருக்கக்கூடிய இந்த சமசப்தம யோகத்தால் உங்கள் ராசிக்கு நிதி ரீதியாக நல்ல பலன்கள் பெறுவதோடு உங்கள் ராசிக்கு முன்னேற்றத்திற்கான பாதையை திறக்க போகுது. இப்போது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை பார்க்கலாம். குரு சந்திர சேர்க்கையால் உருவாகக்கூடிய சமசப்தம யோகத்தால் மீன ராசிக்காரங்களுக்கு மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழும். மன அழுத்தத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு யோக காலத்தில் அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தருவீங்க. அதோடு புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கை அமையும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இந்த யோகத்தால் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு மெயினாக உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்வதை தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பலன்களை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இதில் பிறந்தவங்களுக்கு எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யோகமாக இருக்கும். சமூகத்தில் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். புதிய பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நினைக்கக்கூடிய எண்ணம் பூர்த்தியாகும். இழுப்பறி வேலையெல்லாம் முடியும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு நிலை மாறும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். வரவு அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கிற்கு மரியாதை ஏற்படும். கடனாக கொடுத்த பணம் வசூல் தேடி வரும். பெண்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். நிம்மதியான நிலை உண்டாகும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உடனிருப்பவருடைய ஆதரவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரி ஆதரவு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் உத்திராடத்தில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி கூர்மையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு ஜூன் மாதம் நன்மையாக இருக்கும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உடலில் இருந்த சங்கடம் விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். செல்வாக்கு உயரும். அதோடு நோய் நொடியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு நீங்கும். மருத்துவ செலவு குறையும். ஆத்மகாரகன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரிய தன்னம்பிக்கை வேகம் கூடும். அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்கும். இம்மாதம் முழுவதும் ஆத்மகாரகன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை வெளிப்படும். செல்வாக்கு உயரும். சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் எதிர்ப்பில்லாத நிலை ஏற்படும். உடல் சீராகும். வழக்கு வெற்றியாகும். புதன் கேந்திர பலம் பெறுவதால் பலவீனமாக இருந்தவர்கள் பலம் மிக்கவர்களாக மாறுவீங்க. புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. எடுத்த வேலையை முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்த பணம் வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதனால் அந்த முயற்சிகள்லாம் தாராளமாக இறங்கலாம். அதோடு நீங்கள் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வாங்கிறதுக்கு சக்தியும் பணமும் கிடைக்கும். சக்தியும் பணமும் கிடைத்தா தானே எல்லாமே வாங்க முடியும். அதனால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான காலகட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்.
ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.